வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ராப்ளத்துடைய ஷார்ட் ஃபார்ம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த சம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, R2 மாடல்னு சொல்லுவோம். அது என்ன R2 மாடல் அப்படின்னா, அந்த கொஸ்டின் நான் எடுத்து எழுதுறேன், அப்படியே பாருங்க. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 3 men or 9 boys. 3 men or 9 boys can do a piece of work in 21 days. அதுவே வந்து 5 men and 6 boys can do a same piece of work in how many days ன்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து R2 மாடல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாடலை பொறுத்தளவு இங்கே பாருங்க, ஆரோ மார்க் போகிறோம் பாருங்களேன். ஸோ இதை மாதிரி இந்த போட்டிருக்க நம்பரை எடுத்து எழுதிக்கணும். எப்படி எழுதணும்? 5/3 ப்ளஸ் 6/9 இன்ட்டு 1/21 days. ஆரோ மார்க் எப்படி போட்டிருக்கோமோ அது மாதிரி எடுத்து எழுதிக்கணும். ஸோ இது சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது 2 இது 3ன்னு கிடைச்சிரும். இப்போ பேஸ் வந்து சமமாக இருக்குது, அதனால மேலே வந்து கூட்டிக்கலாம். அப்போ 7/3 ஈக்குவல் டு 1/21. ஸோ இதையும் அடித்தா நமக்கு வந்து 3 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 1/9 days அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாரும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.